அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நான் அவல் வடை செய்ய போகிறேன். பார்க்க உளுந்து வடை மாதிரியே இருக்கேன். திடீர்னு யாராவது டெஸ்ட்டு யாரும் வந்துட்டா அந்த எந்த வடை இருந்தாலும் சரி, நம்ம 2-3 தடவை அதை அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு, இப்போ பாருங்கள் ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி இருக்குது. இந்த பாருங்கள், தண்ணி எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு என்ன செய்கிறோம், நான் இது 400 கிராம் அவல் போட்டிக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனோட நிறைய 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டிக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் கடலை மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாயும் போகிறதுனால மிளகாத்தூளை பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன். புதினா மல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தில் 1, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கட்டி தயிரா 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிணைஞ்சி நம்ம இப்போ சுடுவோம் வடையை. எண்ணெயை அடுப்பில் வச்சு இப்படி பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து இப்படி மாவை எடுத்து உருண்டை இப்படி மாவை போட்டுக்கிறோங்க. எனக்கு நல்லா புளிஞ்செடுத்தேன். ரொம்ப அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் இதுங்கணும். இப்போ பாருங்கள், வடையை இப்படி நம்ம சுமாரான தீ தான் போடணும். ரொம்ப பெரிய தீ போடக்கூடாது, அது கொஞ்சம் வேகுறதுக்கு. இந்த வடைக்கு நல்ல சாஸ், டொமேட்டோ சாஸு வச்சு தொட்டுட்டா ரொம்ப சூப்பராகி. நம்ம உளுந்து வடை செய்யறதா அர்ஜெண்ட்டாக யார் வந்தாலும் உடனே நம்ம அவள் இருந்த வீட்டிலேருந்து அப்படி போட்டு செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைகளுக்கு இந்த மழை காலத்தில் வீட்டில் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்லேயும் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது ஹெல்த்தியானது தான். நம்மளுக்கு அவல் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. இது நீங்களும் செஞ்சு கொடுங்க. நான் இப்போ எடுத்து காட்டுறேன், முறிய முடியும். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எண்ணெயெலாம் குடிக்காது, எண்ணெய் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம வடிச்சிடணும். இதோட நம்ம தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராகி. நீங்களும் அவல் வடை செஞ்சு பாருங்கள்.